கொளுத்தி போட்ட அண்ணாமலை அவர்கள் அதன் காரணமாக கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் 2 பேருக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய சண்டை. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்கள் பாஜகவில் இணைய இருக்காரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான ட்விஸ்டான சம்பவங்கள் தற்போது நம்ம தமிழக அரசியலுக்கு உள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு உள்ள அவர் என்ன கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது பாஜக தலைவராக அண்ணாமலை அவர் இருக்கிறப்ப ஒரு முறை கனிமொழி அவங்கள பத்தி பேசியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். அப்ப கனிமொழி அவங்க தொடர்ந்து திமுகவுக்கு உள்ள அவங்க ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே வராங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் முழுக்க முழுக்க திமுக கட்சியை ஆளக்கூடிய ஒரு நபராக மாறிக்கிட்டு வராரு. இதே நிலைமை திமுகவுக்கு உள்ள தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா உதயநிதி அவர் கையில கம்ப்ளீட்டா திமுக கட்சி போறப்ப கனிமொழி அப்படிங்கிற ஒரு நபர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும் திமுகவுக்கு உள்ள அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் ஒன்ன கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர் பேசினப்ப இந்த பேச்சை பேசியிருந்தாரு. மேலும் இப்பவே சுதாரிச்சு நடந்துகிட்டா கனிமொழி அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரியே அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ அப்ப இருந்தே கனிமொழி அவர்கள் திமுகவுக்கு உள்ள அவங்களுக்கான அதிகாரம், பலம் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்துற மாதிரியான செயலில் கனிமொழி அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களுடைய அம்மா ராஜாத்தி அம்மாள் அவங்கள கூட்டிட்டு வந்து ஸ்டாலின் அவர்கிட்டயே ஒரு சில வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள், விவாதம் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமாக தென் தமிழகத்தை கம்ப்ளீட்டாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வர முயற்சியிலும் கனிமொழி அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி ஆதரவாளர்கள் அதிகப்படியான ஆதரவாளர்கள், தென் மண்டலம் முழுக்க கனிமொழி ஆதரவாளர்கள் எம்எல்ஏ சீட் வேணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையிலும் கனிமொழி இப்ப இருந்தே அவங்க செயல்படவும் ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் தானா கேட்டா அது மட்டும் கிடையாது. டெல்லிக்கு அவ்வப்பொழுது எம்பியா இருக்கிற கனிமொழி அவங்க போயிட்டு வர்றப்ப நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்டையும் கனிமொழி அவங்க நெருக்கமாகவும் இருந்திருக்காங்க. அதன் காரணமாக தான் சிந்தூர் ஆபரேஷன் நடந்ததுக்காக அதை பத்தி உலகம் முழுக்க விவரிக்கிறதுக்கான நம்ம இந்தியாவில் இருந்து பல எம்பிக்களை தேர்வு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அதுல ஒரு ஆளாக கனிமொழி அவங்களுக்கும் பாஜக தரப்புல இருந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, உதயநிதி ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நம்ப முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்துச்சு. கனிமொழி அவங்க பாஜகவினர்கள் கூட கடந்த சில மாதங்களாக நெருக்கமாக இருக்காங்க. அதே போல திமுகவுக்கு எதிரான விஷயத்திலையும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின், அதே போல உதயநிதி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. அதன் காரணமாக தான் இப்ப சமீபத்தில் அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு தனி அறை கொடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி ஆதரவாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சீட் தரவும் தற்போது ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது கனிமொழி அவங்களவே இதுக்கு முன்னாடி இறங்கி வந்து கேட்டப்ப கொடுக்காத சீட்டை இப்ப தானாகவே முன் வந்து கூப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு உள்ள தற்போது கனிமொழி அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா உயரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கனிமொழி அவங்க பாஜகவில் எங்க இணைய போறாங்களோ அப்படின்னு பயந்து தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை அடுத்தடுத்துன்னு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவராக இருக்கிறப்ப அவர் கொளுத்தி போட்ட அந்த விஷயம்தான் திமுகவுக்கு உள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கனிமொழி அவங்களுக்கு தற்போது மரியாதை கொடுத்து அவங்கள ஒரு முக்கியமான ஆளாக திமுகவுக்கு உள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி யாரு அப்படின்னா அண்ணாமலை அவர் செஞ்ச செய்கை தான் அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கனிமொழி அவங்களுக்கு திமுகவுக்கு உள்ள நடந்த இந்த விஷயம், இதுக்கு ஆரம்ப புள்ளி அண்ணாமலை அவர் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க.